Hey guys, இந்த வீடியோல நான் பேச போற தலைப்பு ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம உடல் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வேலை பார்க்குது. ஏன் தெரியுமா? நம்ம உடல்ல எல்லாமே சரியா இருக்கணும். வெப்பம், சர்க்கரை அளவு, நீர் அளவு, ரத்த அழுத்தம் இது மாதிரி நிறைய. இதை எல்லாத்தையும் பேலன்ஸ்ல வைக்கிறது தான் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ஹோமியோஸ்டாசிஸ்க்கான ரியல் எக்ஸாம்பிளை நான் ஷேர் பண்றேன். முதல்ல வெப்பநிலை. நம்ம வெளியில வெயில நிக்கிறோம்னா உடல் வெப்பம் அதிகமாகும். உடனே வியர்வை வரும். இந்த வேர்வை எவாபரேட் ஆகும்போது நம்மளோட உடல் வெப்பம் குறையும். இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாகம். நம்ம உடல்ல நீர் குறையுது அப்படின்னா தாகம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை நம்ம மூளை கொடுக்குது. இதனாலதான் நமக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மூணாவது பார்த்தா இன்சுலின். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகும். உடனே நம்ம உடம்பு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வெளியிட்டு அந்த சர்க்கரையை சீராக வச்சுக்குது. நரம்பு அமைப்பும் ஹார்மோன்களும் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதாவது இந்த செயல்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். நமக்கு தெரியுதோ இல்லையோ நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த ஹோமியோஸ்டாசிஸ்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம உடம்பு சிக்கல்ல தான் இருக்கும். வெப்பம் ஓவரா இருந்துச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ் வரும். நீர் குறைஞ்சா டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகும். இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற இந்த பேலன்ஸே இல்லாதனாலதான் நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி பார்மசியில் வரும் தலைப்புகள், உடலின் வேலைப்பாடுகள், மருந்துகளின் செயல்பாடு பற்றி சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.